வாங்க. நானானேட்டர் படத்தில் சார் வந்து ஜெயிலிருந்து வெளியே வருவார். வார்டன் வந்து அந்த ஜெயில் அதிகாரி அது பாண்டியன், எம்ஜிஆர் வேறு பாண்டியன் இந்த படத்தில் என்ன. அப்போ குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுனி கனவையும் காக்க வருது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் சொல்லுவார். கேள்வி அந்த புக்கை வாங்கி திருக்குறள் புத்தகம் வச்சுருக்கேன். அதே புக்கை கொண்டு போயிட்டேன். அந்த பாட்டு அடுத்த சீனே பாட்டு தாய் மேலானை தமிழ் மேலானை அப்படின்னு அந்த பாட்டு படிப்பாரு. கையில் திருக்குறள் புத்தகம் இருக்கும். தலைவர் வந்து திருக்குறளை வந்து ரொம்ப நெஞ்சிச்சாரு. அங்கே கொல்லாம்பாளைய படத்தில் அன்பிலார் எல்லாம் சமக்குரிய அன்புடையார் என்றும் உரியவர்களுக்கு தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்யெழுத்து தெய்வத்தோட ஆகாட்டாலும் தன்னோட மெய் உடம்பு வருத்தி வேலை பார்த்தா கூலி தருவார் அப்படின்னு திருக்குறளுடைய அர்த்தம். ஆனால் அந்த பாட்டை வந்து அந்த 2 குரலையும் பல்லாண்டாவில் ஒன்றே குலம் என்று பாடும் பாட்டில் வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அந்த உருவத்தை அப்படியே பார்க்கறது ரொம்ப அதிசயமா இருக்கு எனக்கு. ஏதோ முன்பு என்ன சொல்றது, அந்த மாதிரி பாடல்கள் இன்னும் வரல, இப்ப பின்பு இனி வருவான்னு தெரியாது. வாய்ப்பே இல்லை. அது பாடல்ல இருக்கிற வரிகள் மட்டும் இல்ல, வாழ்க்கையில அவர் செஞ்ச அந்த தியாகங்கள், உதவிகள் எல்லாம் ஏழையான மக்களுக்கு அவர் செஞ்ச அந்த வார்த்தையை காப்பாத்தினது, புன்னகை, அந்த புன்னகை யாருக்கும் வரல. அதான் இது வரைக்கும் எவ்வளவு வேற பார்த்துருக்கோம். சண்டை காட்சியிலையும் புன்னகை சொல்லுங்க. நானியன் பிறந்தேன் படத்துல பாட்டு, அந்த பாட்டுல ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுவான். அம்மா அழிப்பாங்க. அப்போது 10 தூண்கள் கொண்டாலே அவள் பெருமை பெற வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் கட்டவர் சுவையில் முன்னால் இருக்கணும் அப்படின்னு பாட்டு பிடிப்பாரு. கட்டவர் சுவையில் உனக்காக கண்ணீர் விட வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். இப்போ எம்ஜிஆர் இல்லாதனால உலக மக்கள் எல்லாரும் அவரை நினைக்கிறாங்கல்ல, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஆனா பேர் சொல்லிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு குரல் அந்த இப்ப நாம இங்க சொல்றேன். ஆமா, இதே பேர் சிங்கப்பூர்ல பேசிட்டு இருப்பான். 24 மணி நேரம் பேசிட்டு தான் இருப்பான். இதுக்கு தான் ஒரு குரல் இருக்கு. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த குரலுக்கு உண்டான பொருள் தான் அந்த பாட்டு. சுமந்தாலே இவள் பெருமைப்பட வேண்டும் பாட்டுடைய அந்த குரல் வச்சுதான் நம்ம வரியை சேர்த்துக்காரு. திருக்குறள் வந்து ரொம்ப சரிசித்தாலும் இருக்கு. திருக்குறளை ஒட்டியே எல்லா தலைவர்கள் அந்த பாதையில நடந்திருக்காரு. நிறைய இடத்துல திருக்குறள் வருது. அதனால நம்ம அந்த திருக்குறள் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால தலைவர் எந்தெந்த காட்சியில என்னென்ன அந்த திருக்குறளை சொல்றாருங்கிறத நான் கவனமா பார்த்தேன். அங்க பார்க்கவும் சரி தாய் வாக்கியம்னு ஒரு படம் இருக்கு சார். அந்த படத்துல எம்ஜிஆர் சொல்லுவார் அம்மாட்ட, இயன்ற பொழுதில் பெருந்தோக்கும் தங்கோனை சான்றோனை கேட்டாரு. சும்மாவாமா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் வசனமே சொல்லுவாரு. தாய் வாக்கிய படத்துல கடைசியில வசனம் எல்லாத்தையும் உள்வாங்கிருக்காரு. ஆமா, உள்வாங்கிதான் பாக்குறோம். ஒரு படத்தை 50 தடவை பாக்குறோம். ஒரு புதுசு இன்னைக்கு கூட இதே கனி படம் அது முடிட்டு புரட்சி தலைவரின் உண்மையான பக்தர்களை பார்க்கும்போது என்ன அப்படி ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். இவங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இவரெல்லாம் புரட்சி தலைவர் மேலே வச்சிருக்கிற அன்பு, பாசம் அது வார்த்தையே இல்லை. அவ்வளவு மேலே நான் வச்சிருக்கவா அவ்வளோன்னு தெரியல, அதை விட அதிகமாக இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கும் புரட்சி தலைவருக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு இங்கே சேர்றதுக்கு காரணமே இறைவன், புரட்சி தலைவர் தான். எப்போதும் புரட்சி தலைவரின் நாமம் வாழ்க, புரட்சி தலைவரின் நாமம் ஓங்குங்க. நன்றி, வணக்கம்.